ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் இரும்பு தோசைக்கல்லையும் இரும்பு கடாயையும் எப்படி பழக்கிறது, அதாவது எப்படி சீசனிங் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரும்பு பொருட்களில் சமைச்சு சாப்பிடும்போது சாப்பாட்டில் உள்ள இரும்பு சத்து மொத்தமும் நம்ம உடம்புக்கு சேர்கிற மாதிரி இரும்பு பொருட்கள் பாதுகாத்து தரோன்றதால் தான் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கணும்னு சொல்லுவாங்க. இரும்பு தோசைக்கல்லையும் இரும்பு கடாயையும் எப்படி பழகிறதுன்னு ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐரன் தவாவை எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஐரன் தவாவை நான் 350 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இது பார்த்தோம்னா ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. அடுத்து குழம்பு கடாய் வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் பார்த்தோம்னா 450 ருபீஸ் வந்துச்சு. இதோட காஸ்ட்டை விடுங்க, இதோட வெயிட்டு பார்த்தோம்னா ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. பொதுவாக இரும்பு பாத்திரத்துக்கெல்லாம் வெயிட்டு தான் முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோ வெயிட்டாக இருக்கோ அவ்வளோ நாள் உழைக்கும்ன்றதால இரும்பு கடாயெல்லாம் வெயிட்டை பார்த்து தான் வாங்குவாங்க. வாங்க இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து லைட்டாக சோப் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஏன்னா இரும்பு தோசைகளிலோ இரும்பு கடாயோ ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது ரொம்பவே ஆயிலாகவும் பிசுப்பு தன்மை அதிகமாகவும் இருக்கும். அதனால் சோப் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். இதை முதல்ல வாங்கும்போது 3லேருந்து 4 வாட்டிக்கு கழுவிட்டு மறுபடியும் ரப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது மேலே உள்ள பிசுப்பு போகும். இப்போ பார்த்தோம்னா ரெண்டுத்தையுமே நல்லா 5லேருந்து 6 வாட்டிக்கு நல்லா ரப் பண்ணி விட்டுருக்கேன். கழுவிட்டு ரப் பண்ணி விட்டுருக்கேன். அப்பயுமே பார்த்தோம்னா கொஞ்சமாக பிசுப்பு இருக்க தான் செய்யுது. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த தவாவை க்ளீனாக கழுவி எடுத்து தூரமாக வச்சிடலாம். அடுத்து 2 பாத்திரமும் முழுகிற அளவுக்கு ஒரு டப்பு எடுத்திருக்கேன். இந்த டப்பில் ஃபஸ்ட்டு கடாய், அதுக்கு மேலே தோசைக்கல்லை வச்சுக்கிறேன். அடுத்து 2 பாத்திரமும் முழுகி போகிற அளவுக்கு சாதம் வடித்த கஞ்சி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்கிறேன். 2 பாத்திரமும் முழுகிற அளவுக்கு ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஊற்றிட்டு கூட மிச்சத்துக்கு 2 பாத்திரமும் முழுகி போகிற அளவுக்கு தண்ணியை திருப்பி விட்டுடலாம். 2 பாத்திரமுமே கஞ்சி தண்ணியில் ஊறுறதால அதில் உள்ள பிசுப்பு தன்மை மொத்தமும் வைக்கும். கஞ்சி தண்ணிக்கு மட்டும்தான் அந்த தன்மை இருக்குது. அதனால தான் கஞ்சி தண்ணியை ஊற்றி வைக்கிறோம். 2 நாள் கழித்து பார்த்தோம்னா இது மேலே ஏடு கட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு மொத்தமே போயிடும். இப்போ நம்ம கையை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணினா கூட போதும், இதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கெலாம் போகும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கையால் ரப் பண்ணும்போதே தோசைக்கல்லில் உள்ள மேலே கோட்டிங்கான கருப்பு கலர்லாம் போயிட்டுருக்கு. இதை மொத்தமும் நம்ம கையால் ரப் பண்ண முடியாது. அதனால் எடுத்து சிங்கில் வச்சு நல்லா ரப் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தோம்னா 2 நாள் ஊறினதுக்கப்புறமா ரொம்பவும் அழுத்தி தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. சும்மாவே க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக சோப்பை தொட்டு நல்லா வாஷ் பண்ணோம்னா போதும். அது மேலே உள்ள பிசுப்பு ஆயிலாக இருக்கிறது, அழுக்கு துரு எது இருந்தாலுமே போயிடும். அதனால் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டோம். இப்போ பார்த்தோம்னா இரும்பு கடாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் ஒரு பீஸ் கூட ஒட்டாமல் கருப்பாக இல்லாமல் வருது. அடுத்து தோசைக்கல்லையும் இதே மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டு கழுவி விட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லையும் பார்த்தோம்னா சுற்றி உள்ள அழுக்கெல்லாம் க்ளீனாக போயிடுச்சு. இதுலேயும் பார்த்தோம்னா பிசுப்பு எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வந்துருச்சு. இப்போ 2 பொருளையுமே வெயிலில் காய வச்சுட்டு அடுத்து ஒரு
ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாகவே ஆயில் கோட்டிங் பண்ணிடலாம். ஆயில் தேய்க்காமல் விட்டோம்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இரும்பு பாத்திரம். எப்போவுமே இரும்பு பாத்திரம் மட்டும் நம்ம சமைச்ச பிறகு க்ளீனாக கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி விட்டு ஆயில் கோட் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். இல்லைன்னா துரு பிடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பழக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ பார்த்தோம்னா ரெண்டுத்துக்குமே நம்ம ஆயில் கோட்டிங் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேஸ் மேலே வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பொடிசாக நறுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட் பிங்க் கலருக்கு டர்ன் ஆன பிறகு அதை எடுத்து கீழே கொட்டிடலாம். அது வேண்டாம், வேஸ்ட் பார்ட் தான். அதுக்கு அடுத்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இரும்பு பாத்திரம் பழக்கிறது ரொம்பவே ஈஸி தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.